இட்லி கடை படத்துலேருந்து அஃபிஷியல் வசங்கள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கோட பேர் என்ன சோகம். சாங் கேட்க சூப்பராக இருக்குது. தனுஷ் டைரக்ஷனில் அவரே இந்த படத்தை லீடாக நடிக்கிறார். ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நித்யா மேனன் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. படம் ஒரு ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. கிங்டம் படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் 5 லாங்குவேஜஸ்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா இருக்குது. இந்த படத்தோட அஃபிஷியல் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நடக்க போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் மல்டி லாங்குவேஜில் இந்த ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் நடிப்பில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மூவி தான் அடங்காதே. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 27 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் லீடாக நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாளம் மூவி தான் SYG. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. 12th வே ரயில்வே காலனி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவி தான் பிரைவேட். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் டீசெண்டாக இருக்குது. இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மலையாள லாங்குவேஜில் மட்டும் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது முதல் பக்கம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இது ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி வெற்றி லீடாக நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 1 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. மைசா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் பூஜையை போட்டு ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஃபோட்டோஸோட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படத்தில் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா லீடாக நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மல்டி லாங்குவேஜில் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். லோகா சாப்டர் 1 படத்தில் இருந்து அஃபிஷியல் டீசர் நாளைக்கு காலையில் 11:11 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்தில் நஸ்லின் கல்யாணி பிரியதர்ஷன் லீடாக நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜில் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். தெலுசு கதா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் பசங்கள் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. நியூ போஸ்டர் மூலமாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். தம்முடு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 1 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக நியூ போஸ்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.